வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியினுடைய சார்பாக இன்றைக்கி நான் பேசுகிறேன். அதாவது ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு இந்த போலீஸ் ரெக்ரூட்மெண்ட், அதாவது குறிப்பாக சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான ஒரு மாடல் பேப்பர்ஸ் தயார் பண்ணி எல்லா கேண்டிடேட்டுக்கும் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 செட்டு கொஷின் பேப்பர் இந்த ஆண்டு கொடுக்குறதா இருக்காங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 1 or 2 மாடல் எக்ஸாம் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இன்ஸ்டியூட் மட்டும் தான் கிட்டத்தட்ட 20 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் டிட்டோ மாடல் கொஷின் பேப்பர் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இதில் நீங்கள் இந்த மாடல் எக்ஸாமில் நீங்கள் பங்கெடுத்து நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பரில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த சப் இன்ஸ்பெக்டரோ இந்த எக்ஸாம் எழுதும்போது பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஒரு அடிப்படை புரிஞ்சிக்கணும். அதாவது கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், கான்ஸ்டியூஷன், அதே மாதிரி மென்டல் எபிலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், இதுதான் மேஜராக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒன்றுலேயும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஆர் 6 to 7 கொஷின் ஆர் 8 கொஷின்ஸ் வரும். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இப்போ நிறைய அவங்க நிறைய புக்கு எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அதில் ப்ராபபிள் கொஷின், அதாவது ஹிஸ்ட்ரினா ஒரு 10 கொஷின் ப்ராபபிள் கொஷின் பேப்பர் ஒரு கொஷினுக்கும் 10. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 வரும்போது 200 கொஷின் ஹிஸ்ட்ரியிலே. அதே மாதிரி சயின்ஸில் அந்த மாதிரி தான், அதே மாதிரி மேத்ஸில் அந்த மாதிரி தான், அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி தான். நிறைய பேப்பர் கட்டிங்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது தமிழ்லேயே பேப்பர் கட்டிங் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் செஞ்சுருக்காக கொடுக்குறாங்க. இந்த கண்டிப்பாக இந்த மாணவர்கள் இது எடுத்து இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி அது நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு அப்ரோச் இந்த இன்ஸ்டியூட் மட்டும் தான் பண்ணுறாங்க. என்னென்னா மெயினாக இருக்கிற குறைவான டைமில் எப்படி மாணவர்கள் பாஸ் பண்ண வைக்கிறது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா போட்டி ரொம்ப கடுமையாக இருக்குது. 700 போஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி இந்த 700 போஸ்ட்டுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. ஸோ அவங்கள நல்ல மோட்டிவேட் பண்ணி கரெக்டாக ஈவன் 1 மார்க் 1/2 மார்க் கூட கவுண்ட்ஸ் த மேட்டர். அதாவது ஒரு மார்க்கில் எத்தனையோ பேர் தவற விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் என்னாச்சுன்னா நல்ல ஒரு யூனிக் அப்ரோச்சாக ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த இது பாருங்கள். நீங்கள் நிச்சயமாக இதில் சேர்ந்து ஏற்கனவே நிறைய கேண்டிடேட் சேர்ந்துட்டுருக்காங்க. சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. சேராதவங்கள்லாம் இப்போ இந்த எக்ஸாம் எப்போ லாஸ்ட் டேட் முடியுதோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணிட்டு என்னுடைய பெனிஃபிட் அடைஞ்சிக்கிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நிச்சயமாக நல்ல தரமான ஒரு டீம் ஆஃப் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளை போட்டு கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் 20 மாடல் கொஷினுங்கிறது தான் இந்த இன்ஸ்டியூட்டோட ஸ்ட்ரென்த்து. நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டியூட்டோட ஒரே ஸ்ட்ரென்த் என்னென்னா 20 மாடல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக பெரும்பாலான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நிச்சயமாக மாடல் கொஷின் பேப்பரில் வரது பெரும்பாலான கொஷின் பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சப்ஜெக்ட் கரெக்டாக ஒரு பர்டிகுலர் நமக்கு சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சயின்ஸு, அதே மாதிரி பொலிட்டி, கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் இருக்கிறனால இதுலேருந்து தான் கொஷின் கேட்டாகணும். பல வருஷத்துக்கு நடந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி அதில் கொஸ்டின்ஸ் அதில் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் எடுத்து அதே மாதிரி சிமிலர் பேட்டர்னில் அதே கொஷின் சிமிலர் பேட்டர்னில் கொஷின் பேப்பர் தயார் பண்ணி இந்த இன்ஸ்டியூட் வெளியிட போகிறாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு டீம் பில்டப் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டியூட் நல்ல பில்டப் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இதை நீங்கள் பயன்பெறணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போட்டி கடுமையாக இருக்கும். அது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிங்க. அதாவது ஏனோ தானோன்னு எழுதுறதெல்லாம் நம்ம அந்த காலம். இப்போ அப்படி கிடையாது. எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்குது. நிறைய இன்டர்நெட் இருக்குது, நிறைய வாட்ஸ்அப் இருக்குது, நிறைய இன்ஸ்டாகிராம் இருக்குது, நிறைய ஃபேஸ்புக் இருக்குது, நிறைய ஷேரிங் ஆஃப் நாலேஜ். இன்றைக்கி கூகுள் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்சர் இருக்குது. அது மாதிரி நிறைய ஒரு கொஸ்டினும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் என்னாச்சுன்னா இந்த இன்ஸ்டியூட்டோட அப்ரோச் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்க. இந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்குன்னு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் வெளியிட போகிறாங்க. அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸில் நிறைய விஷயங்கள் என்னென்ன வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜென்ரல் நாலேஜ்னா கேட்பீங்க, என்னென்ன சார் கொஷின் வரும் ஜென்ரல் நாலேஜில். இப்போ ஜென்ரல் நாலேஜில் பார்த்திங்கன்னா நிறைய கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு, இயரு, அதே மாதிரி கண்டுபிடிப்புகள்,
அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நிறைய கமிஷனுடைய தலைவர்கள் என்னென்ன கமிஷன் எதுக்கு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டை பற்றி நிறைய தமிழ் சம்மந்தமான வந்து ஒரு இதெல்லாம் வரும். இப்போ நீங்கள் சயின்ஸ் எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாம், பேசிக் சயின்ஸ் தான். அதாவது நீங்கள் சின்ன கிளாஸில் படித்த பேசிக் சயின்ஸ் தான் வரும். நிறைய வந்து கோட்பாடுகள் அது இதுன்னு இருக்கிறது வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து ஒரு கேஸோடைய நேம் என்னென்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருந்தால் கூட வந்து நம்ம எலிமெண்ட்ரியாக தான் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு டேட்லேருந்து எக்ஸாம் வரைக்கும் என்ன நடக்குது, கரண்ட் அஃபேர்ஸ்னால் என்ன சொல்லுங்கள், நடப்பு நிகழ்வுகள் எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன வெளிநாட்டில் என்ன நடக்குது, உள்நாட்டில் என்ன நடக்குது, இந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்கள் எடுத்து அவங்க பேப்பரில் வருது. அதே மாதிரி வந்து நிறைய குரூப் டிஸ்கஷன் போடுறது. இதெல்லாத்தையும் எது கன்சைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கடைசியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கடைசியில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன புக்லெட்டை கொடுப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எதை கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதனால் வந்து என்னச்சுன்னா நல்லா பண்ணிங்க. அதே மாதிரி மேத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எஃபிஷியன்ட் டீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. வச்சுட்டு வந்து அது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று ஒரு நம்ம மேத்ஸ்னால் வந்து நம்ம என்னமோ இதில் வந்து நம்ம இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்லாம் கிடையாது. ஒன்லி 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னம், கூட்டல், கழித்தல், சராசரி, அதே மாதிரி வந்து வேலை எத்தனை நாளைக்கு வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து ஏபிசிடி, இந்த ஏபிசிடி பேஸ் பண்ணது. அதே மாதிரி சில சைக்காலஜிக்கல் டெஸ்ட் மாதிரி, அதாவது இது வந்தால் இது இருக்கும், இதுனா எப்படி, இது மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் பெரும்பாலும் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அனைவரும் வந்து இந்த கொஷின் பேப்பரை வாங்கி வந்து கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தெரியல, அதாவது வந்து இப்போ ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆப் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலிமா வந்து நீங்கள் வந்து அதை பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த கொஷினுக்கு தெரியலையோ அதுக்கு வந்து விளக்கத்தையும் கொடுப்பாங்க. இம்மீடியட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா விளக்கத்தையும் கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு யூனிக் அப்ரோச் இருக்கும். இப்படி போனால் தான் வந்து நம்ம பண்ண முடியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாம் எப்படி வந்து ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம ஹையஸ்ட் மார்க் வாங்கணும்னு எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து போட்டு ஹையஸ்ட் மார்க் வாங்கினா தான் நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராக வந்து உருவாக முடியும். சின்ன வயசில் மாறுறது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி தெரியும், நல்ல ஒரு பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட்டு. எல்லா விஷயங்களுக்கும் வந்து நீங்கள் காவல்துறை இல்லாமல் எந்த இதுவுமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஏன் அதில் வந்து நீங்கள் ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்றது திங்க் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து மாடல் கொஷின் பேப்பர் வாங்குங்க. மாடல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தெரியலனா டவுட் கேளுங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயங்கள் வந்து இப்போ இருந்தே வந்து நீங்கள் வந்து பேப்பர் படிக்க ஆரம்பிங்க. பேப்பர் வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு தமிழ் பேப்பர் வந்து ஒரு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கண்டிப்பான ரிசல்ட் தரும். நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நிச்சயமாக இந்த சப் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக இன்னும் 2-3 வீடியோ வந்து 4-5 வீடியோ வெளியிட போகிறோம். கண்டிப்பாக அப்போ வந்து சப்ஜெக்ட் ஃபோக்கஸ்டாக வந்து என்னென்ன சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட்டில் என்னென்ன வருன்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக பயன்படுத்திங்க. தேங்க்யூ வெரி மச்.